திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இரண்டாவது நாளாக இந்த சோதனை நடைபெற்று வருது. எந்தெந்த இடங்கள்ல இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வர்றாங்க? அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகருக்கு சொந்தமான வீடு, அதாவது அவருக்கு சென்னையிலே பல்வேறு பகுதிகளில் வீடு இருக்கிறது. குறிப்பாக அடையாறு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அவருக்கு வீடு இருக்கிறது. அவர் உறவினர்களுக்கும் வீடு இருக்கிறது. அந்த வீடு பகுதியிலெல்லாம் சோதனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து டி நகர் பகுதியிலே ஒரு நட்சத்திர விடுதி இருக்கிறது. ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, அதேபோல் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் நட்சத்திர விடுதி இருக்கிறது. அங்கெல்லாம் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மதுபான ஆலை, டிஸ்டிலரி என்று சொல்லக்கூடிய ஆலை இருக்கிறது. அந்த ஆலையிலும் அந்த கடந்த 30 மணி நேரமாக சோதனை நடைபெற்று வருகிறது. சுழற்சி முறையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இரவு பணியில் வேற ஒரு அதிகாரிகள் வந்து சோதனை செய்திருக்கிறார்கள். மீண்டும் காலை பணிக்கு வேற அதிகாரிகள் வந்து அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை தற்பொழுது சீல் செய்யக்கூடிய பணிகள் அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு அந்த உறவினர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வங்கிகளில் அடுத்த கட்ட சோதனை நடைபெறும் என்று வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பேங்க் லாக்கர்களில் திறந்து அதற்கெல்லாம் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்ற அடிப்படையில் சோதனை செய்ய இருக்கிறார்கள். இதுவரை 30 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் பறிமுதல், மொத்த பணம், அதாவது கணக்கில் வராத பணம் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 200 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வரி ஏய்ப்பு, அந்த எவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வரி ஏய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இது போன்ற நிகழ்வுகளில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் ஆய்வு நடத்திய பிறகு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிடுவார்கள். அதில் தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றன, எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிற என்ற விவரங்கள்லாம் முழுமையாக தெரிய வரும். தமிழரசன். ரமேஷ், கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் முக்கிய ஆவணங்கள் ஏதாவது சிக்கியிருக்கா? அதாவது இவருக்கு குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டிலரியில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் கேஸ்கள் என்ற அடிப்படையில் அந்த மதுபானங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதற்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறதா, வருவாய் செலவினங்கள் எல்லாம் உரிய இருக்கிறதா என்பது குறித்த ஆவணங்கள் பார்க்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. பல் மருத்துவக் கல்லூரி, அதுபோல் மருத்துவக் கல்லூரி எல்லாம் சென்னையை ஒட்டிய பகுதிகளெல்லாம் புறநகர் பகுதியில் இருக்கிறது. புதுச்சேரியிலும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த மாணவர் சேர்க்கையில் முறையாக வரி செலுத்தியிருக்கிறார்கள், அதில் பெறப்பட்ட கட்டணங்கள்லாம் முறையாக வரி செலுத்தியிருக்கிறதா, அது போன்ற ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் இருக்கிறார்கள். இது போன்ற விடயங்களில் நாம் உடனடியாக கருத்து சொல்லிவிட முடியாது. அவர்கள் உரிமையாக பரிசோதித்த பிறகு அதற்கு வரி ஒழுங்காக கட்டியிருக்கிறார்களா, வரி கட்டாமல் இருந்தால் வரியை கட்ட சொல்வார்கள். வரியை கட்டாத பட்சத்தில் வழக்கு தொடர்வார்கள். இதுதான் இந்த வருமான வரி சுரந்த சட்டங்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் ஆவணங்களை முழுமையாக பரிசோதிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக ஜெகத் ரட்சகன் தரப்பிலும் அவருக்கு உதவி செய்வதற்காக வழக்கறிஞர்கள் மற்றும் ஆடிட்டர்கள் அந்தந்த பகுதிகளில் அந்த ஆவணங்கள் எது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் இந்த அடையாறில் கூடிய கஸ்தூரிபாய் நகர் முதல் தெருவில் இருக்கக்கூடிய வீட்டிலே கடந்த 30 மணி நேரமாக இருக்கிறார். உறவினர்களும் உள்ளே செல்லக்கூடாது, வேறு மற்ற யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த 40 இடங்களிலுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோதனை என்பது விரைவில் முடியும் என்று உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள். அந்த ஆவணங்கள்லாம் சீல் வைக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்படும். அதற்கு பிறகு இந்த சோதனை முடிவு பெற்றதாக அவர்கள் அறிவிப்பார்கள். உமா.